ஹாய்டா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட்ஸ் லேட் ஆகுது எனக்கு தெரியுது. ஐம் ரியலி சாரிடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக. ஸ்டோரிக்கெல்லாம் போகலாமா? போனப்பா நான் எப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நம்ம டேக்கு டெரஸில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே ரொம்ப வைல்டாக கிஸ் பண்ணியிருப்பார். அதோட தான் ஸ்டாப் பண்ணேன். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்குக் அவ்வளோ வைல்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தேவும் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் அவ்வளோ வைல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இப்போது நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, மாமா என்ன இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு ப்ரீத் பண்ணிகிட்டே. இப்போது ஜங்குக் அவரோடையும் டீவோடையும் ஃபோர் ஹெட்டை அப்படியே அட்டாச் பண்ணி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன அப்படின்னு டீவும் கேட்குறாரு. இப்போது ஜங்குக், டே நீ எனக்கு வேணும் டே. என்ன பேசிகிட்ருக்கா? அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் டே, என்னால் முடியலைடா, சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலை ப்ளீஸ். இங்கே பாரு மாமா, வேணாம், அதான் கிஸ் கேட்டு கொடுத்தேன்ல, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ், என்னால் முடியலைடா, நீ எனக்கு இப்போ வேணும். இங்கே பாரு மாமா, முதல்ல நீ அப்பாட்ட பேசு, ஓகே? அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். டயாங் ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா, என்னால் முடியலைடா ப்ளீஸ் டே, இந்த ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஜங்குக் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ டே, எங்கள் பாரு மாமா, இப்போ இதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். ஐயோ டே, ஏண்டா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற ப்ளீஸ். எங்கள் பாரு மாமா, முதல்ல அப்பாட்ட பேசு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகே? நான் சொல்கிறது கேளு, புரிஞ்சுதா? இப்போ ஜங்குக், சரி நீ ஒன்றும் தர வேணாம் போ அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு சொல்கிறாரு. இப்போ டே, என்ன இப்போ நீ எதுக்கு இப்படி ஃபேஸ் வச்சுருக்கா? இங்கே பாரு, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. புரியுது, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டே மறுபடியும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட சீக்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு என்னோடய செல்ல மாமாவில், முதல்ல அப்பாட்ட நீ பேசு, அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ளீஸ், கோச்சிக்காத, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தீவு ரொம்ப க்யூட்டாக கேட்குறாரு. இதை பார்க்கும்போது ஜேகேக்கு ஸ்மைல் தான் வருது. ஜேகே, சரிடா கோச்சிக்கல, சரி நீ போய் தூங்கு, ஓகே? சரி, அப்போது நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் மறந்துடாத, நம்ம கண்டிப்பாக போகணும், ஓகே? சரிடா, நீ போய் தூங்கு, குட் நைட் டே. குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தே அங்கேருந்து போகிறாங்க. போகிற தே ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு, எங்கள் பாரு ஜங்குக், தேவை விட்டுடாத, புரிஞ்சுதா? அவன் ஓ மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மாமாட்ட பேசு, ஓகே? மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை விட்டு ஒன்னாலையும் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, அது உனக்கும் தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணு இப்படின்னு ஜங்குக் அவருக்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஒரு 6 o'clock போல் தேவோட ரூம் தான் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம டேவும், யாராக இருக்கும் இந்த மார்னிங்கே, அம்மாவாக இருக்குமோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எழும்பி அவரோட ஐஸை ரப் பண்ணிட்டு போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமின் தான் அவரோட ஹெட் வழியாக ஒரு பிளாங்கெட் போத்திட்டு ஐஸ் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போட்டே, அண்ணா என்ன இது? டயா, என்னண்ணா நீங்கள் தூங்கலையா? எங்கே தூங்குனேன்? சொல்லுடா, யாரோட ஃபங்க்ஷன்டா நாம் போகிறோம்? அண்ணா என்ன நீங்கள் இதையா யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஆமாண்டா டே. சரி, மாமா எதுவும் சொல்லலையா? என்ன அந்த ஜங்குக் நாயா, அவனை நான் நேற்றுக்கு நைட்டில் இருந்தே பார்க்கல, எங்கே தான் போனானோ. சரி நீ சொல்லுடா, யாரோட ஃபங்க்ஷன்டா? அண்ணா, யூங்கியோட பர்த்டே இன்னைக்கு. என்னோட பூனைக்குட்டியோட பர்த்டேவா? ஆமாம், அவன் தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டான், உங்களையும் கூட்டிகிட்டு போக சொன்னான். உண்மையாவா? என்னையுமா கூப்பிட்டான்? ஆமாம். அச்சோட்டே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நான் நீங்கள் போய் தூங்குங்க. சரிடா, பாட்டி எப்போ? ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாம் அங்கே போகணும். 5:30க்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகும்போது டே தான், அண்ணா என்ன டே, மாமா எங்கே ரூமில் இல்லையா?
அதான் சொன்னேன்ல, அந்த நாயை நான் பார்க்கவே இல்லை, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். சரி சரி விடுங்க. சரி டே, எனக்கு தூக்கமாக வருதுடா. சரிண்ணா, நீங்கள் போய் தூங்குங்க. ஜிவனும் அவரோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம டே மறுபடியும் பெட்டில் வந்து உட்காந்துட்டு, மாமா எங்கே போயிருப்பாங்க, ஒரு வேளை டெரஸில் இருப்பாங்களோ, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே அவரோட ரூமில் இருந்து டெரஸுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த டெரஸில் நம்ம ஜங்குக் ஒரு பெட்ஷீட் மட்டும் போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போட்டே என்ன இவர் இங்கேயே படுத்தாரு, சரி நம்மளும் போய் பக்கத்தில் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக் பக்கத்தில் போய் படுத்துட்டு அவரோட ஹிப்பில் ஹேண்டை போட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி ஜங்குக்கோட சீக்ஸில் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் டேயா என்ன பண்ணுறடே, நான் தூங்கணும். மாமா உனக்கு எப்படி நான் தெரிஞ்சிச்சு? இது என்ன பெரிய விஷயமா, என்கிட்ட நீ மட்டும்தான் இப்படி பண்ணுவேன், அதான். சரி மாமா, நீ எங்கேயா தூங்குன? ஆமாண்டே. டிஸ்டர்ப் பண்ணாதடா, நான் தூங்கணும்டா. மாமா ஒழுங்கா ரூமில் போய் தூங்கு. வேணாம் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸ்லே அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ மாமா என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன இப்படி கேட்டுட்ருக்க, நீ தானே ஸ்டார்ட் பண்ண, ஸோ இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேவோட சீக்ஸ்லேயும் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது சரி சரி போதும், போய் ஒரு ரூமில் படுத்து தூங்கு. வேணாம் இங்கே படுக்கிறேன். நீயும் என் பக்கத்துலேயே படு, ஓகே? என்ன விளையாடுறியா, அம்மா வந்து பார்த்தா அவ்வளவுதான். அதெல்லாம் வரமாட்டாங்க, அமைதியாக படுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக் ஹக் பண்ணி படுத்து தூங்குறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 10 o'clock போல் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு ஹாலில் வந்து நின்றுட்டு, மா சாப்பாடு ரெடியாம்மா, டைம் ஆகுது, காலேஜுக்கு கிளம்பணும். ரெடி ஆயிடுச்சு, வந்து உட்காரு. சரிம்மா. அப்பா எங்கம்மா? அவர் மார்னிங்கே ஆஃபீஸ் போயிட்டாரு. அப்போது நான் எப்படி போகிறதுமா? அதான் ஜங்குக் இருக்கான்ல, அவன் உன்னை ட்ராப் பண்ணுவான். மாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் ஹாலுக்கு தான் வராங்க. அத்தை என்ன ஜங்குக், அம்மா அங்கே காணும், அவங்க ஷாப்புக்கு போயிருக்காங்க. தனியாவா போனாங்க? இல்லைடா, மாமா போகிற வழி ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொன்னார், அப்போது கூட போயிட்டாங்க. சரி சரி ஜங்குக், நீயும் சாப்பிடு. சரி அத்தை. ஜங்குக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது டேவோட அம்மா தான் ஜங்குக்கையும் டேவையும் மாற்றி பார்க்குறாங்க. 2 பேரோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போது டேவோட அம்மா ஜங்குக் என்னத்த, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்ககிட்ட மட்டும் இல்லை டேக்கிட்டேயும். அப்போது நம்ம குக் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, என்னம்மா என்ன கேட்கணும்? டேயா சொல்லுங்கம்மா. இங்கே பாரு என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, ஓகே? என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஆமாம் சொல்கிறேன், கேளுங்க. ஏன் நீ இந்த மேரேஜ் ஒத்துக்கலை? அது சொல்லு, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன் இந்த மேரேஜ் உனக்கு பிடிக்கல, ஏன் நீ ஒத்துக்கலை? அது அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக், அத்தை என்ன ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே, சொல்லு என்ன? அத்தை நானும் டேவும் லவ் பண்ணுறோம். அப்புறம் என்னம்மா இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? அப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இங்கே பாருட்டே, எனக்கு நீங்கள் லவ் பண்ணுறது தெரியும், உங்கள் வாயிலிருந்து வர வைக்க தான் நான் இப்படி கேட்டேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் இங்கே பாருட்டே. அம்மா ப்ளீஸ்மா எதுவும் சொல்லாதீங்கம்மா, எனக்கு மாமா வேணும் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி டியரி ஐஸோட கேட்குறாரு. இதை பார்க்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது அம்மா ஜங்குக் என்னத்த, நீ டேவை நல்லா பார்த்துப்பியா? நல்லா பார்த்துப்பேன் அத்தை. உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான், நான் நல்லா பார்த்துக்கிறேன் அத்தை ப்ளீஸ். இங்கே பாருங்கள், உங்கள் ரிலேஷனுக்கு எனக்கு ஓகே தான், ஆனால் என்னம்மா இல்லைடா, அப்பாவை பற்றி யோசிச்சாதான். ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் எனக்காக பேசுங்கம்மா ப்ளீஸ்மா. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அப்பா கேட்பாரு அப்படின்ற. ஆமாம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். அம்மா சரி பேசி பார்க்குறேன்டாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, லவ் யூம்மா. அப்போ
அப்படின்னு டே வந்து அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. இப்போது அம்மாவும் சரி சரி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாத டே, முடியலடா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது டே அம்மா தான் ஜங்கோக் என்னத்த நான் ஒன்று கேட்கணும், உண்மையை சொல்லு, ஓகே? நீங்கள் லவ் பண்ணுறது உன்னோட அம்மாவுக்கு தெரியுமா? அது வந்து சொல்லு, தெரியுமா? ஆ தெரியும். என்ன தெரியுமா? ஆமாம், நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓஹோ சரி, அப்போது என்ன சொன்னாங்க? அது அத்தை சொல்லு, என்ன சொன்னாங்க? இல்லை, இதெல்லாம் செட் ஆகாது, நீ தேவை மறந்துடு, தேக்கிட்டையும் அப்படி தான் சொன்னாங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணுறது ஓகேவா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா அத்தை அப்படின்னு ஜங்கோ கேட்குறாரு. இந்த டைம் பார்த்து நம்ம ஜங்கோக்கோட அம்மாவும் ஷாப்பில் இருந்து வராங்க. இவங்க பேசினதை கேட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போது ஜங்கோக்கோட அம்மா, டேய் ஜங்கோக் என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கத்துறாங்க. இப்போது நம்ம டேக்குக்கும் டேவோட அம்மாவும் திரும்பி ஜங்கோக்கோட அம்மாவை பார்க்குறாங்க. ஜங்கோக், அம்மா அம்மா அது வந்து என்னடா பேசிகிட்ருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு வந்து ஜங்கோக்கோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணி, இங்கே பாரு ஜங்கோக், இங்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கிட்ட சொன்னல இதை பற்றி யார்கிட்டையும் பேசாத, தேவை மறந்துடுன்னு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஜங்கோக்? எதுக்கு போ அக்கா கிட்ட இதை சொல்ல போனேன்? அம்மா அது நான் அப்போட்டே அத்தை மாமாவை அடிக்காதீங்க அத்தை. டையா, நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு, புரிஞ்சுதா? உங்ககிட்டே நான் சொன்னேன்ல உங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணிக்கோன்னு. ஆனால் ஏன் நீ கேட்க மாட்டேன்ற இப்படின்னு ஜங்குக்கோட அம்மா கத்துன்னு கத்துறாங்க. இப்போது டேவோட அம்மா ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருங்க, கொஞ்சம் அமைதியே இருங்க அக்கா. இல்லைக்கா, அது வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னேன். எதுக்கு ஜங்குக்கு அடிச்சிங்க? அக்கா, அவன் பண்ணது தப்பு தானே. என்ன தப்பு? லவ் பண்ணுறது தப்பா? அது அக்கா, இங்கே பாருங்க, நீங்களும் ஜங்குக்கோட அப்பாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அது தப்பா? அக்கா, அது வந்து இங்கே பாருமா, எனக்கு ஜங்குக்கும் தேவும் லவ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஜங்குக் என் பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அப்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைக்கா, நாங்கள் உங்ககிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. ஜங்குக்கோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அண்ணா தான் ஜங்குக்கு ஒரு அப்பா மாதிரி பார்த்து வளர்த்தாரு. அவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என் பையனை பிடிக்காதா? ஐயோ அப்படி இல்லைக்கா, எனக்கு தீனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அண்ணா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணா தேவை கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துல தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணா ஒத்துப்பாங்க? அவங்க படிச்சுட்டு தான் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு வேலை கிடையாது, சொத்து இருக்கு, ஓகே தான். ஆனால் அண்ணா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அக்கா. அவனுக்குன்னு ஒரு வேலை, நல்ல ஒரு பொசிஷன் இருந்தால் தான் அண்ணாவும் ஹாப்பி தேவை ஜங்குக்கு கொடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் வேணாக்கா. ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? இங்கே பாருங்க, அவரை சொல்லி புரிய வச்சுக்கலாம். அக்கா, அது வந்து என்ன? சரி, அப்போது ஜங்குமா ரொம்ப தேங்க்ஸ்மா, ஐம் சாரிம்மா. சரி அல்லாத ஜங்குக், எதுக்கு பலர? இப்போட்டே அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என்னால் மாமா இல்லாமல் இருக்க முடியாது அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேகுக் ஜங்குக்கோட அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. இந்த டைம் பார்த்து நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்கா? டேய் ஜிம்னா, என்னாச்சுடா? எல்லாருமா சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் நான் இல்லாமல்? ஒன்றும் இல்லைடா, அத்தைக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் ஓகே தான். என்ன உண்மையாவா? ஆமாண்டா, இப்போ தான் சொன்னாங்க. ஓ கன்க்ராச்சுலேஷன்ஸ்டா, கன்க்ராச்சுலேஷன்ஸ் டே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. போத்தி அம்மா ஜங்குக், என்னத்த? எங்கே பாரு, அந்த பையன் தேவை பார்க்க வர்றதுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. அதுக்கு முன்னாடி நானே பேசிக்கிறேன், நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத, புரிஞ்சுதா? சரி அத்தை. இப்போது அம்மா, சரி டே காலேஜுக்கு கிளம்ப டைம் ஆகுது. ஓகேம்மா. அப்புறம் அம்மா, என்னப்பா? இல்லைம்மா, ஈவினிங் நான் மாமா ஜிமினா எல்லாருமா சேர்ந்து யூங்கி வீட்டுக்கு போகிறோம். ஏன்? இன்றைக்கி யூங்கியோட பர்த்டேம்மா, ஸோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கான், எங்களையும் கூப்பிட்டான், அதான். ஓ சரி எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? 5:30 போகலாமா? ஓ சரிடா, சரி இப்போது காலேஜுக்கு கிளம்பு, ஓகே?
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேவும் போகிறாங்க. இப்போது ஜிமினா, டேய் மச்சான் இருடா நானும் வரேன். எங்கே? ஏய், நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கணும். ஸோ போகிற வழியில் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இப்போது ஜங்கு, யாருக்குடா கிஃப்ட்டு? அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இங்கே பாரு ஜிமினா, ஒழுங்காக சொல்லு, அப்போ தான் கூட்டிகிட்டு போவேன். படுத்தாதடா, கூட்டிகிட்டு போடா, அப்புறமா சொல்கிறேன். இப்போட்டே, ஆமாம் உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன? என்னடா இன்னைக்கு இவங்களோட பர்த்டே. ஜிமினா அவரோட பூனைக்குட்டிக்கு கிஃப்ட் வாங்க போகிறாங்க, தெரியாதா? ஓ அப்படி, சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. அங்கே ஜிமினா ஒரு ஷாப்புக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிவிட்டு தேவா காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் போல் இவங்களோட வீடு தான். வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஜிமினா, டே, ஜங்கு எல்லாருமா நின்றுட்டுருக்காங்க. அந்த வீட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன், அதனால் ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருக்கு. இப்போது ஜிமினா தான், அச்சோ என்னோட பூனைக்குட்டிக்கு பர்த்டே, ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜங்கு, ரொம்ப ஹாப்பி ஆகாத, நீ சொல்கிறத பார்த்தா என்னமோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க போலல இருக்கு. ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம். என்ன இவங்க உங்ககிட்ட சொன்னானா? இல்லையே. அப்புறம் ரொம்ப துள்ளாத, அமைதியாக வாடா. இப்போட்டு சரி சரி சண்டை போடாதீங்க. இந்த டைம் பார்த்து இவங்க தான் டேப் கிட்ட வந்துட்டு, ஏய் டே வாடா உள்ளாடி. ஜங்கு நீங்களும் வாங்க. அப்போது ஜிமினா, ஹாய் பூனைக்குட்டி. உன்னை யார் கூப்பிட்டா முதல்ல? என்ன நீ தானே கூப்பிட்ட? நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலை. ஏய் டையா என்னடா அது? அண்ணா அவன் தான் உங்களை கூப்பிட்டான், சும்மா விளையாடுறான். ஓ அப்படி. இப்போ யூங்கி, சரி உள்ளாடி வாங்க. அப்போது ஜிமின், அப்போ நான், நீ வேணும்னா வரல வராதா? நீ வந்தா என்ன, வரலன்னா என்ன? பூனைக்குட்டி இதெல்லாம் நல்லதில்ல, பார்த்துக்கோ. இப்போது யூங்கியும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜிமினா, இப்போ நீ எதுக்கு ஸ்மைல் பண்ண? இல்லையே நான் ஸ்மைல் பண்ணலையே. பூனைக்குட்டி பொய் சொல்லாதடா. இப்போட்டே, ஐயோ எதுக்கு சண்டை போடுறீங்க, முதல்ல உள்ளாடி போவோம். என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போது ஜங்கு, ஜிமினா அமைதியா வாடா, தொணைன்னு பேசிகிட்டே இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாலுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் நம்ம இவங்கியோட அம்மா, இவங்கியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், ஜங்கு, டே, ஜிமின் எல்லாருமா நின்றுட்டுருக்காங்க. இப்போது டைம் ஒரு 5:30 ஆகுது. இவங்கியும் கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு டேக்கு ஊட்டுறாங்க, ஜங்குக்கு கொடுக்குறாங்க. டே தான், யுங்கி, என்னடே நீ ஜிமினாக்கு கொடுக்கலையே? அது நான் என்ன? இல்லைடா நான் இப்படி. என்ன ரொம்ப ஷைலாக ஆகிற? ஒன்றும் இல்லையே. ஒழுங்கா போய் கொடுடா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கி தான் ஒரு பீஸ் ஆஃப் கேக் எடுத்துகிட்டு ஜிமின் பக்கத்தில் போகிறாங்க. ஜிமினும் யூங்கிய ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ யூங்கி ஜிமின் பக்கத்தில் போயிட்டு, ஜிமின், என்ன யூங்கி இந்தாங்க கேக்கு. ஓ ஏன் எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்களோ? அது இந்தாங்க புடிங்க. இங்கே பாரு பொண்ணுக்குட்டி, எனக்கும் ஊட்டி விடு. ஏன் உங்களுக்கு ஹேண்ட் இல்லையா? என்ன நீ ஒழுங்கா ஊட்டி விடு, இல்லைனா எனக்கு கேக் வேணாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ யூங்கி தான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கேக்கை ஊட்டுறாங்க. ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. இப்போது யூங்கி அங்கேருந்து போகும்போது ஜிமின் தான், யூங்கி, என்ன ஜிமின் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிமினும் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டு, ஹாப்பி பர்த்டே பூனைக்குட்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஜிமினா அப்படின்னு யூங்கியும் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிமின், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. சரி யுங்கி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜிம்னா? கொஞ்சம் வெளியில் வரியா? நான் கொஞ்சம் ப்ரைவசியாக உங்ககிட்ட பேசணும். ஓ சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் டே பக்கத்தில் போயிட்டு, டேயா என்ன யுங்கி, எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன். எங்கடா போகிற? இருடா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் ஜிமின் பக்கத்தில் போகிறாங்க. இதை நம்ம டேக்கு பார்க்குறாங்க. இப்போ டே, நான் நினச்சதை நடந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு, என்னாச்சு பையா, எதுக்குப்பா ஸ்மைல் பண்ணுற? ஒன்றும் இல்லை. சொல்லுப்பா என்ன? இல்லை மாமா, ஜிமின் அண்ணா இவங்க லவ் பண்ணுறாங்க.
ஆமாம், அது எனக்கும் தெரியும். இருங்க, யூங்கியும் ஜிமினாவை லவ் பண்ணுறான். என்னடா சொல்கிற? ஆமாம், உண்மையாதான். என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா, யூங்கிக்கும் ஜிமினா பிடிக்கும். ஓ அப்படியா? ம், எனக்கு தெரிஞ்ச யூங்கி இன்னைக்கு ஜிமினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாவா? அதெல்லாம் அப்படிதான், எல்லாரும் உன்ன மாதிரியா? டேய், சும்மா சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டோட வெளியில் தான் காட்டுறாங்க. யூமின் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது யூங்கி, என்ன ஜிமினா, என்ன பேசணும்? யூங்கி, அது வந்து சொல்லுங்க, என்ன? ஐ லவ் யூ யூங்கி அப்படின்னு சடனாக சொல்கிறாங்க. இப்போது யூங்கி, என்ன? ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்போ பார்த்தேனோ அப்பையிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ரோஸால் பண்ண ஒரு பொக்கே எடுத்து நீட்டுறாங்க. நம்ம யூங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யூங்கி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நிற்கிறாங்க. இப்போது ஜிமின், ஓய் என்ன அப்படியே நிற்கிறா? அது வந்து அது நான் என்ன? ஐ லவ் யூ டூ ஜிமினா. ஏய், உண்மையாவா? ஆமாம், எனக்கும் உங்களை பிடிக்கும். எப்போயிலேருந்து பிடிக்கும்? உங்களை பார்த்த அப்பையிலேருந்து தான். ஓஹோ, அப்புறம் ரொம்ப சீன் போட்ட? இல்லை, முதல்ல நான் சொன்னால் நல்லாவா இருக்கும், அதனால தான் சொல்லலை. ஏ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் யூங்கியோட லிப்ஸில் சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 9 o'clock போல் இப்போது நம்ம டேக்குக்கும் யூமினும் கார்டனில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போது டே மாமா போகலாம், டைம் ஆகுது. இப்போது ஜிமின், டேயா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே ப்ளீஸ். என்னாச்சன்னா? இல்லைடா, இன்னைக்கு தான் என் லவ் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். இப்போ டே, என்ன அக்செப்ட் பண்ணிட்டேனா? யூங்கி சொல்லவே இல்லை. அது அது வந்து சரி சரி, ரொம்ப ஆக்ட் பண்ணாத யூங்கி, எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போது டே தான், மாமா போதும் போகலாம், ஏறிட்டே போகலாம் மாமா, டைம் ஆகுது. இப்போது யூங்கி தான், டே என்ன யூங்கி, பேசாமல் நீ வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறியா இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு? ஏன்? இல்லை, இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதான். அச்சோ, அம்மா திட்டுவாங்க யூங்கி. சரி, நான் பேசவா? சரி, பேசி பாரு அப்படின்னு டே சொல்கிறாங்க. இப்போ யூங்கி டேவோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஆண்டி. என்ன யூங்கி, டே எங்கே இன்னும் காணும்? அது ஆண்டி, இவங்க இன்றைக்கி இங்கே தங்கலாமா? ஏன், என்னாச்சு? இல்லை ஆண்டி, ஜங்குக்கும் ஜிம்னாவும் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது சேஃப்டி இல்லை, அதான். சரி சரி, இப்போ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கட்டும், மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வர சொல்லு. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. டே, அம்மா என்ன சொன்னாங்க, திட்டுனாங்களா? இல்லைப்பா, இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க, மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போக சொன்னாங்க. ஓ சரி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது டே, நீயும் ஜங்குக்கும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க. அப்போ ஜிமினா, அவர் என்னோடய ரூமில் ஸ்டே பண்ணிக்கட்டும். பார்த்தன? என்ன டே? இல்லை, அண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அதான். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், முதல்ல நீ ஒன்றை பார்த்துக்கோ என்ன அப்படின்னு இவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போட்டே, மாமா. என்னடா? மாமா வாங்க போய் படுக்கலாம். ஏன், நம்ம வீட்டுக்கு போகலையா? என்ன இந்த காலேஜ்லையா? யார் ட்ரை பண்ணுவாங்க? ஓ சரிடா, சாரி டே. பரவாயில்ல, எலும்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது சேஃப்டி இல்லை, அதுக்காக மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஜிமின் ஃப்ளாட்டு. இப்போ யூங்கி, ஜிமினா, ஜிமினா, யூங்கி, ஜிமினா எலும்பு ஜிமினா, போய் தூங்கலாம், எனக்கு தூக்கம் வருது. தூங்கவா? என் பக்கத்தில் இருடா கொஞ்சம் நேரம்.
ஜிம்னா போகலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் யூங்கி கூட போகிறாங்க. இப்போ ஜங்குக்கையும் கூட்டி ஒரு ரூமுக்கு போகிறாங்க. யூங்கி ஜிமினியை அழைச்சிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாங்க. யூங்கியோட அம்மா இன்னொரு ரூமில் இருக்காங்க. இப்போ நம்ம டீவோட ரூம் பார்க்கலாம். டீ தான் ஜங்குக்கை பெட்டில் படுக்க வச்சுட்டு, எதுக்கு மாமா ட்ரிங்க்ஸ் பண்ண? ஜிமினான்னா உன்னை விட கேடு, ரொம்ப குடிச்சிருக்காரு. டே, நான் கொஞ்சமாக தான்டா குடித்தேன், இப்போ எதுக்கு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க? இல்லைடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அதான் உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்கலாம், அதனால தான். சரி இனிமையாச்சும் குடிக்காத மாமா, என்னால் முடியலை. சரிடா, சரி வந்து என் பக்கத்தில் படு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போட்டே படுக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்னடா? இங்கே பாரு, நீ என்னை டச் பண்ணக்கூடாது, என்னை கிஸ் பண்ணக்கூடாது, என் பக்கத்திலே வரக்கூடாது, தள்ளி தான் படுக்கணும். ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படி தான். தள்ளி படுக்கிறேன்னா சொல்லு, நான் பெட்டில் படுக்கிறேன், இல்லை நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். சரிடா, நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், கிஸ் பண்ண மாட்டேன், ஏன் உன் பக்கத்தில் கூட வர மாட்டேன், வந்து படு, நொய்னு பண்ணிகிட்டு இருக்காத, ப்ராமிஸ். சரிடா படுடா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போது டேயும் ஜங்குக் பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. சடனாக ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே டேவோட ஹிப்பில் ஹேண்ட் போட்டு அவரை பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டு டேவோட மேலே ஓவர் ஆகுறாங்க. இப்போட்டே, மாமா என்ன பண்ணிகிட்ருக்கா? அதான் நான் சொன்னேன்ல என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? எங்கே பாரு டே, நேற்றுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் நீ என்ன சொன்ன? இப்போ முடியாது, அப்பா கிட்ட பேசு அப்படி இப்படின்னு சொன்னல. இப்போ தான் அத்தைக்கு தெரியும்ல, அத்தா மாமா கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டீவோட ஹெட்டை ரொம்ப சாஃப்டாக தடவுறாங்க. இப்போட்டே, மாமா இங்கே பாரு, ஒழுங்கா என் மேலே இருந்து தள்ளு. ப்ளீஸ்டா. என்ன ப்ளீஸ்பா, ஒரே ஒரு டைம் மட்டும், இனிமேல் கண்டிப்பாக நான் கேட்கவே மாட்டேன். எப்போவும் நீ தான் சொல்கிற. எங்கே பாரு மாமா, இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை, புரிஞ்சுதா? யாரோட வீடாக இருந்தா என்னடா, நீ என் பக்கத்தில் இருக்க, நான் உன் பக்கத்தில் இருக்க, ப்ளீஸ். அசிங்கம் ஆகிடும் மாமா, வேணாம், இது நம்ம வீடு இல்லை, ப்ளீஸ்டா எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டீவோட லிப்ஸில் சடனாக அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது தீவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நெக்குக்கு ஹேண்டை போட்டுட்டு தீவும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இவங்க இப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம யூமினோட ரூம் பார்த்தோம்னா ஜிமின் பெரிய கலவரமே பண்ணிகிட்ருக்காரு. ஒழுங்காக படுத்து தூங்காமல், யோங்கி ஐ லவ் யூ யோங்கி, என் பக்கத்தில் படுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது யோங்கி, ஐயோ ஜிமினா ஒழுங்காக படுத்து தூங்கு ஜிமினா, எனக்கு தூக்கம் வருது. அதான் நீ என் பக்கத்தில் வந்து படுப்பியா, நான் உன்னை ஹக் பண்ணிகிட்டே படுப்பேனா? எதுவும் வேணாம், ஒழுங்காக படுத்து தூங்கு ஜிமினா ப்ளீஸ். தூங்க மாட்டேன், நீ என் பக்கத்தில் வரியா இப்படின்னு சொல்லி ஜிமின் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இப்போது யூங்கி, அப்பாடியோ இவனை வச்சுட்டு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் ஜிமின் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி படுக்கிறாங்க. இப்போது அப்படியே நம்ம டேக்கு ரூம் பார்த்தோம்னா ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம டே, மாமா போதும், என்ன பண்ணிகிட்ருக்கா? வேணாம் மாமா ப்ளீஸ், இருடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இப்போது ஜங்குக் தான் அப்படியே தேவோட ஷர்ட்டோட ஒரு 2-3 பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை கொஞ்சமாக நீக்கி தேவோட நெக்லேயே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இது நம்ம தேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது டே, மாமா வேணாம், ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் தேவோட நெக்கில் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. இப்போது டே, மாமா வலிக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கா? சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் ரொம்ப ஹாட்டாக போகுது. ஒரு கட்டத்தில் ஜங்குக்காலாம் முடியல. ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா டீவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி போடுறாங்க. இப்போட்டே, என்ன மாமா பண்ணிகிட்ருக்கா? அதான் வேணாம்,
ஏய் எங்கே பாருட்டே, என்னால் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ எனக்கு வேணும் ப்ளீஸ். ஒத்துக்கோ, ஏன்டா இப்படி பண்ணுற, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோட்டே. மாமா என்ன மாமா ப்ளீஸ் ஒத்துக்கோட்டே, என் செல்லம்ல. சரி ஆனால் என்னடா கொஞ்சம் பார்த்தே பண்ணு. சரிடா இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே கிஸ் பண்ணிவிட்டு தேவோட பாடிலாம் ரப் பண்ணுறாங்க. இப்போ மாமா என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி ஆக்குது. மீதியா இருடா, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் தேவோட லிப்ஸு நெக் அப்படின்னு கிஸ் பண்ணி தேவோட செஸ்ட்லலாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாங்க. தேவாலாம் முடியலை. இப்போது ஜங்குக் தேவோடையும் ஜங்குக்கோடைய ஃபுல் ட்ரெஸ்ஸும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக் மேலே ரொம்ப சாஃப்டாக படுக்கிறாங்க. இப்போது மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தாண்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. மாமா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னால் இனிமேல் கண்ட்ரோலே பண்ண முடியாதுடே, என்ன ஸ்டாப் பண்ணாத. இப்போது ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தேவோட லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு நான் இன்சர்ட் பண்ணுறேன், தேவை செஞ்சு கத்தாத. அது மாமா பார்த்து எனக்கு வலிக்கும். தெரியும்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். பண்ணுறேன். இப்போது ஜங்குக் இங்கே பாருடே, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். எதுக்கு இப்போ ஃபேஸ் இப்படி வச்சுருக்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேக்கு இன்சல்ட் பண்ணுறாங்க. தேவோ மாமா என்ன சொல்லிட்டு பண்ண மாட்டியா, எனக்கு வலிக்குது. கத்தாத சாரி ப்ளீஸ், கத்தாத வைய, இது நம்ம வீடு இல்லை. அதான் நானும் சொன்னேன், நம்ம வீடு இல்லை. ப்ளீஸ்டா. சரி நான் மூவ் பண்ணலை, உனக்கு எப்போ பெயின் குறையுதோ அப்போ நான் மூவ் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் எனக்கு வலிக்குதே. சரி வலிக்காது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாஃப்டாக தேவோட ஃபோர்ஹெட், அவரோட சீக்ஸ், லிப்ஸ்னு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க அந்த பெயினில். இப்போது தான் சரி மூவ் பண்ண மாமா, நான் மூவ் பண்ணுறேன், ஆனால் நீ கத்தாத. ட்ரை பண்ணுறேன். என் செல்லம்ல ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் முதல்ல சாஃப்டாக தான் மூவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஜங்குக் சாஃப்டாக மூவ் பண்ணது கூட தேக்கு ரொம்ப வலிக்குது. இப்போது மாமா ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு மாமா, எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இதை விட எப்படிடா ஸ்லோவாக பண்ணுறது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணுறாங்க. ஆனால் போக போக ஜங்குக் ரொம்ப ஹார்ஷாக மூவ் பண்ணுறாங்க. தேவால் முடியலை. தேவ அவரோட பில்லோவை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. அப்புறம் அவரோட லிப்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறாரு, சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு. போட்டே தான் மாமா எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு. என்னால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணுறாங்க. உயிருக்கு போகிற மாதிரி வலிக்குது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, யாரும் கேட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஜங்குக் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. தேவாலாம் முடியலை. தேவும் மார்னிங் சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், நம்ம டேகுக்கோட ரூம் தான். ஜங்குக் மேலே படுத்துருக்காங்க. இப்போது என்ன மாமா பண்ணி வச்சேன், எனக்கு அப்படி பெயினாக இருக்குது, அதெல்லாம் போயிடும், நான் வேணா என்ன இல்லை இன்னொரு ரவுண்ட் நாம போகலாமா, கொன்னுடுவேன், அமைதியாக படுத்து தூங்கு, காலையில் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிடா நம்ம தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணுறாங்க.